Hi students, this is Vijay Maths. Exercise 2.3, question number 3. If z1 equal to 2 plus 5i, z2 equal to minus 3 minus 4i, and z3 equal to 1 plus i, find the additive and the multiplicative inverse of z1, z2, z3. சரிங்களா? First additive inverse னா minus z1, minus z2, minus 3. அதாவது z இருந்தா அதை minus ஆல் மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து additive inverse அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து additive inverse கண்டுபிடிக்கலாம். ஸோ additive so z1 அவரோட இன்வர்ஸ்னா ஜஸ்ட் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் z1 அப்படின்னு அர்த்தம். இப்போ மைனஸ் ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வந்து மைனஸ் 2 வந்து மைனஸ் 5. அடுத்தது z2 இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் z2. அப்போ மைனஸ் z2 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்போ 3 பிளஸ் 4i. அண்ட் z2 அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் z3 ஈக்குவல் டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1 வந்து மைனஸ் ஐ. இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். தென் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா z1 னா 1 by z1, z2 னா 1 by z2, z3 னா 1 by z3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் z1 னு பார்த்தீங்கன்னா 1 by z1. ஸோ 1 by z1 value is 2 plus 5i. இப்போ இந்த மாதிரி டிவிஷன் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்தாவே நம்ம என்ன பண்ணோம்னா கான்ஜுகேட் அப்படின்னு பண்ணுவோம். கான்ஜுகேட்ன்றது டினாமினேட்டர் டேர்ம்ல சென்டர்ல இந்த இமேஜினோட சைனை சேஞ்ச் பண்ணிட்டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 2 plus 5i னா 2 minus 5i டிவைட் பை 2 minus 5i. சின்ன வயசு நம்ம ரேஷனலைசேஷன் டினாமினேட்டர் பண்ணியிருப்போம். சரிங்களா? இமேஜினோட பார்ட் மட்டும் தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். அது நியூமரேட்டர் பை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நியூமரேட்டர் 1 டேபிள் மல்டிப்ளை பண்ணும்போது as usual 2 minus 5i. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a plus ib into a minus b. a plus ib into a minus b ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா இது வந்து 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்மளுக்கு 2 minus 5i டிவைட் பை 2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 25. 25 plus 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29. இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 by z2 equal to so 1 by minus 3 minus 4i. தென் இதுவே என்ன பண்றோம், அதே மாதிரி கான்ஜுகேட் பண்றோம். minus 3 minus 4i இன்டூ கான்ஜுகேட் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க minus 3 plus 4i. இமேஜினரி பார்ட் மட்டும் தான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதை அப்படியே நியூமரேட்டர் பை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 டேபிள் மல்டிப்ளை பண்ணா as usual சேம். டினாமினேட்டர் நம்மளுக்கு ஏன்றது மைனஸ் 3, பின்றது நம்மளுக்கு வந்து 4i. a மைனஸ் ஐபி, a பிளஸ் ஐபினா a ஸ்கொயர் மீன்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் கிடையாது பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 ஸ்கொயர் தான். அப்போ நம்மளுக்கு மைனஸ் 3 மைனஸ் 4i. இது 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. 16 பிளஸ் 9 பார்த்தா நம்மளுக்கு 25. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 by z3 equal to 1 by 1 plus i. இதை நம்ம கான்ஜுகேட் இருக்கும்போது 1 by 1 plus i into 1 minus i divided by 1 minus i. நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா as usual 1 minus i. டினாமினேட்டர்ல a plus ib into a minus ib னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். bன்றது 1 தான், 1 ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு 1 minus i டிவைட் பை 1 plus 1 இது வந்து 2.